ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், வைல் லூப். இது மூணு எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம், எந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார் லூப், வைல் லூப் தெரியும் இல்லையா? அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கரெக்டாக? இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும், அதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அதோட ஃபார் லூப் ஸ்டாப் ஆயிரும். ஃபார் ஈச் லூப் எப்படி ஒர்க் ஆகும், ஃபார் ஈச் லூப்பில் நம்ம ஒரு சீக்வன்ஸை அசைன் பண்ணுவோம். சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு அரேவை அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ண அரேயில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம கொடுத்த அரே எலிமெண்ட்ஸோட வேல்யூஸை லைனாக நம்ம அசைன் பண்ண வேரியபிள் நமக்கு அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மோட வேல்யூ 1 இருக்கும். செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மோட வேல்யூ 2 அசைன் ஆகும். இந்த மாதிரி லைனாக அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம கொடுத்த வேரியபிள் நமக்கு அசைன் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள். ஃபார் ஈச் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். பைத்தான் லாங்குவேஜில் இருக்க ஃபார் ஈச் லூப்பும் இதே மாதிரி தான். இங்கே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், பட் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பைத்தான் ஃபார் லூப்பை எதுக்கு காமிக்கிறேன்னா, நார்மல் ஃபார் லூப்பில் நம்ம சால்வ் பண்ணுற எல்லா லாஜிக்ஸையும் உங்களால் பைத்தான் ஃபார் லூப்லேயும் சால்வ் பண்ண முடியும். பைத்தான் லாங்குவேஜில் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறீங்கன்னா நார்மல் ஃபார் லூப்பில் பண்ணுற எல்லா லாஜிக்ஸையும் உங்களால் பைத்தான் ஃபார் லூப்பில் பண்ண முடியும். இந்த கிளாரிட்டிக்காக தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும், வைல் லூப் அதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அதோட பிளாக்கை ரிப்பீட்டடாக ரன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் ஸ்டாப் ஆகும். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க, எந்த இடத்துல வைல் லூப் யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஃபார் லூப்பில் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும், கரெக்டாக? ரேஞ்சை நம்ம ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஆனால் வைல் லூப்பில் ரேஞ்ச் கிடையாது. எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளமில் ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் இருக்குன்னா அங்கே நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமில் ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்சு கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வைல் லூப் தான் யூஸ் பண்ணணும். கிளியரா?